நமக்கு ஒரே ஒரு தகப்பன் உண்டு. அவர்தான் பரலோக பிதா. நம் பாவம் நம்மை அவரை விட்டு பிரித்த போது பாவங்களை மன்னித்து அவரோடு ஒப்புரவாக்கிய ஒரே ஒரு மத்தியஸ்தர் உண்டு. அவர்தான் நம் இயேசு கிறிஸ்து. இயேசுதான் நம் மேய்ப்பர், நம் போதகர், நம் குருவானவர். எனவே பூமியில் யாரையும் ஃபாதர் என்றோ பிதா என்றோ குரு என்றோ மத்தியஸ்தர் என்றோ ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். பூமியில் உள்ள போதகர்களின் பேச்சு பல வேளைகளில் அர்த்தமுள்ளவைகளாய் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் நடைமுறைகள் இதற்கு முரண்பட்டு காணப்படுகின்றன. எனவேதான் இயேசு பரிசேயரின் போதனைகளை மட்டும் கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்கைகளை பார்த்து நடவாதிருங்கள் என்று சொன்னார். இன்றைய சில போதனைகள் இயேசு எச்சரித்த பரிசேயரின் புளித்த மாவை போலதான் காணப்படுகிறது. எனவே பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு வேத வசனத்தோடு ஒப்பிட்டு ஆராயுங்கள். விசுவாசிகளாகிய நாம் அனைவருமே தேவனின் பிள்ளைகள் தான். எனவே நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள். நம் மத்தியில் உயர்ந்தவர்கள் என்றோ தாழ்ந்தவர்கள் என்றோ கிடையாது. உயர்ந்த வேலையில் இருப்பவர்கள் என்றோ குறைந்த வேலையில் இருப்பவர்கள் என்றோ கிடையாது. அனைவருமே தேவனுக்கு முன் சமம்தான். எல்லோரும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தான். சிலர் போதனை செய்கிறார்கள், சிலர் ஆராதனையில் நம்மை நடத்துகிறார்கள், சிலர் இசை கருவிகளை வாசிக்கிறார்கள், சிலர் சபை கூடி வரும் இடத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள், சிலர் ஊழியத்தை தங்கள் காணிக்கைகளால் தாங்குகிறார்கள். நாம் எல்லோருக்கும் சமமாக மதிப்பு கொடுத்து ஒரே போல் உபசரிக்க வேண்டும். பாஸ்டர் என்று அதிக மரியாதை செய்து வெறும் விசுவாசிதானே என்று கண்டுகொள்ளாமல் விடுவது தவறு. நாம் பரலோகத்தின் சமத்துவ கொள்கையை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய பாஸ்டர்களை அன்றைய பரிசேயர்களாக நாம் உருவாக்க வேண்டாம். இயேசு அன்றைய பரிசேயர்களின் நிலையை வெளிச்சம் போட்டு காட்டினார். அவர்கள் செய்வதெல்லாமே பிறரிடம் தன்னை பக்திமானாக காட்டிக்கொள்ளதான். அவர்கள் புனிதமான தோற்றமளிக்க மத பிரிவுக்கேற்ற உடைகளை அணிகிறார்கள். கூட்டங்களில் சிறந்த இருக்கைகளில் அமர்கிறார்கள். மிக மரியாதையுடன் வரவேற்கப்படுகிறதை விரும்புகிறார்கள். ஃபாதர், பிதா, ரபி என்று அழைக்கப்படுவதை விருப்பத்துடன் அனுமதிக்கிறார்கள். எல்லோரும் அவர்களுக்கு சேவை செய்வதை விருப்பத்துடன் அனுபவிக்கிறார்கள். இயேசு சேவை கொள்ள வராமல் சேவை செய்யவே வந்தேன் என்று சொன்னார். தன்னை தான் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். தன் சீஷர்களின் கால்களை கழுவினார். பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் எல்லோருக்கும் சேவைக்காரனாய் மாற வேண்டும் என்று சொன்னார். ஆகவே பட்டங்களால் கவரப்படாமல் மனத்தாழ்மையினாலும் அன்பின் கிரியைகளினாலும் இயேசுவின் சீஷர்கள் என்பதை நிரூபிவீங்கள்.